விஜய்க்கு அம்பேத்கர் பத்தி என்னங்க தெரியும்? யாரோ எழுதி கொடுத்ததா அவர் வந்து பேசுறாரு. உண்மையிலே இவங்களுக்கு அம்பேத்கர் கொள்கைகள் பரவணும், அம்பேத்கர் கொள்கைப்படி நடக்கணும், அம்பேத்கருடைய சட்டப்படி இந்த நாடு இயங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் அல்ல. இவங்கெல்லாம் உண்மையான அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. ஈவன் திருமாவளவன் அவர்கள் கூட உண்மையான அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேசியவாதி, தேசிய தலைவர். இவங்க எல்லாம் பிரிவினைவாதி. நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்து முடிஞ்சு. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மத்திய அரசுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியை ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும், அது அம்பேத்கர் பிறந்த தினத்தை அப்படின்னு சொல்லி விஜய் கோரிக்கை வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவை டிசம்பர் 6ஆம் தேதி விகடன் குழுமம் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இணைந்து நடத்தி அம்பேத்கருடைய பெயரையும் புகழையும், அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் இவங்களுடைய சுயநல அரசியலுக்காக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இவங்களுக்கு அம்பேத்கர் கொள்கைகள் பரவணும், அம்பேத்கர் கொள்கைப்படி நடக்கணும், அம்பேத்கருடைய சட்டப்படி இந்த நாடு இயங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் அல்ல. அம்பேத்கருடைய இந்த நாளை நினைவு நாளை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு அதுல விஜய்க்கு அம்பேத்கர் பத்தி என்னங்க தெரியும்? யாரோ எழுதி கொடுத்ததா அவர் பேசுறாரு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு திடீர்னு இப்ப அம்பேத்கர் மேல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. இவங்க எல்லாம் உண்மையான அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. ஈவன் திருமாவளவன் அவர்கள் கூட உண்மையான அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. அம்பேத்கர் ஒரு தேசியவாதி, தேசிய தலைவர். இவங்க எல்லாம் பிரிவினைவாதி. புரியுதுங்களா? அம்பேத்கரும் ஈவேராவும் ஒண்ணு கிடையாது. அம்பேத்கர் தேசபக்தர், தேசியவாதி. இந்த நாட்டுக்கு அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்தவர். இவங்க அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில முத அரசியல் சாசனத்தை எரிச்சவரே ஈவேரா தான். இவங்க எல்லாம் ஈவேராவாதின்னு வேணா சொல்லிக்குங்க, பெரியாரிஸ்ட் வேணா சொல்லிக்குங்க. இவங்க எல்லாம் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாருங்க? பட்டியலின மக்களுக்கு அதிகாரம். இன்னைக்கு 5 மாநிலத்துல பிஜேபியினுடைய துணை முதலமைச்சர்களாக, பிஜேபியுடைய அமைச்சர்களாக, பிஜேபி அமைச்சரவையில 9 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க பிஜேபியில தலைவரா வர முடியும், பிஜேபியில பிரதமரா வர முடியும், பிஜேபியில முதலமைச்சரா வர முடியும். திமுகலையோ அதிமுகலையோ ஏன் இப்ப வந்திருக்கிறாரு அண்ணன் விஜய், அவர் கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சராக்குவாரா? அவரும் திருமாவளவனுமே கூட்டணி அமைக்கிட்டுங்க. விஜய் சொல்ல தயாரா? பட்டியல் சமூகத்தை சார்ந்த திருமாவளவனை நான் முதலமைச்சராக அறிவிப்பேன், முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அறிவிச்சு. இவ்வளவு பேசுறீங்களா? ஆதவ அர்ஜுனா எல்லாம் இந்த கழகங்கள், அது வெற்றி கழகமும் ஒரே குட்டையிலுடைய மட்டை தான். காமராஜர் சொன்னார் இல்லைங்களா, கழகங்கள் அதிமுக திமுக எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டை. அம்பேத்கருடைய படத்தை, அம்பேத்கருடைய அந்த கொள்கைகளை தங்களுடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மை. இதுல இந்த முக்கியமா பேசப்பட்டது 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்ன்ற அந்த ஒரு குரலை ஓங்கி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகுது? கூட்டணி ஆட்சி அமைய போதா இல்ல தனிப்பெரும் அம்மையா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? வரக்கூடிய அரசியல் கூட்டணி அரசியல் தான் வரப்போகுது. ஆனா அந்த கூட்டணி அரசியலிலே திமுக கூட்டணி யார் தோற்கடிக்க முடியும்? திமுக கூட்டணியை நாம் தமிழர் தோற்கடிக்க முடியுமா? முடியாது. திமுக கூட்டணியை விஜய் தோற்கடிக்க முடியுமா? முடியாது. திமுக கூட்டணியை அதிமுக தோற்கடிக்க முடியுமா? முடியாது. எல்லாருமே இந்த மக்கள் விரோத அரசு போகணுங்க. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பாஜக, அதிமுக, நாம் தமிழர், விஜய் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த மக்கள் விரோத அரசாங்கம். இன்னைக்கு மக்கள் எங்க பாலம் ஆத்துல அடிச்சுட்டு போகுது. நல்ல குடி தண்ணீர் இல்ல, மக்கள் செத்து போறாங்க. குடி தண்ணீர் இல்ல, நல்ல குடி தண்ணீர் இல்ல. போதைப் பொருள், எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, லஞ்சம், ஊழல். லஞ்ச ஊழலுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன? 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி 90 நாளைக்கு முன்னாடி பாலம் கட்டினான், அப்படியே ஆத்துல போயிருச்சுங்க. என்ன விசாரணை பண்ணிருக்கீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த லஞ்ச ஊழல் அரசு போகணும்னா இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஓரணியில நின்னாதான் வீழ்த்த முடியும். ஆதவ அர்ஜுனா கொடுத்த புள்ளி விவரத்தில் அது உண்மை. இவங்க வெறும் 26% தான் இவங்க கிட்ட, பாக்கி இருக்கிற எல்லா மக்களும் இதுக்கு விரோதமா இருக்கா. ஆனா பிரிஞ்சு இருக்கிறான். இந்த கூட்டணி அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபியினுடைய தலைமையில கூட்டணி அமைச்சு இவங்க முயற்சி பண்ணி, பிஜேபி முயற்சி பண்ணாதான் இந்த திமுக கூட்டணி, இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்ற முடியும், இந்த மக்களை தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.
200 வெல்வோம் சொன்னவங்க இப்ப 234 வெல்வோம் திமுக தொடர்ந்து விஜய் பேசுறவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 200ஐயும் இருமாப்போடு வெல்லுவோம்னு சொல்றாங்க. தேர்தல்னு வந்தா எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க எங்களை கேட்டா என்ன சொல்லுவோம்? 204 தொகுதியிலையும் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம். அதனால இது ஒரு அரசியல் பேச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.